எல்லாருக்கும் உதவி பண்ணி பெருசாக ஜெயிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அந்த ராமகிருஷ்ணன் என்னை ஏமாற்றிட்டான். ஸ்டூடெண்ட்ஸ் பேங்க். ஆமாம் சார். எல்லாம் நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் ஆட்டம் வந்திருக்கு. வச்சுட்டு போங்களேன், பார்த்துட்டு சொல்கிறேன். நான் வேணா கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன். அவர் அப்படி சொன்னதும் என் ஆர்வம் போயிடுச்சு. எங்கே தப்பு பண்ணேன்னு யோசிச்சுக்கிட்டே வந்தேன். அப்புறம் ஒரு நாள் பேப்பரில் பார்த்தப்போ தான் ராமகிருஷ்ணன் என்னை ஏமாற்றிட்டான்னு தெரிஞ்சுது. ஆனாலும் நான் அவரை பார்க்க போனேன். நமது மரியாதைக்குரிய மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் பேங்க் எனும் புரட்சிகரமான திட்டத்தை இப்பொழுது ஆரம்பித்து வைப்பார். ஸ்டூடெண்ட்ஸ் பேங்க் என்னும் இந்த அற்புதமான திட்டம் இந்த நாட்டின் ஏழை இளைஞர்களின் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கப் போகிறது. இத்தகைய மகத்தான திட்டத்தை வகுத்த எனது அருமை நண்பர் மெட்ராஸ் பெர்மனன்ட் பேங்க் நிர்வாக இயக்குனர் மிஸ்டர் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த நாடே கடமைப்பட்டிருக்கிறது. இன்விடேஷன் ப்ளீஸ். ராமகிருஷ்ணன் தான் வர சொன்னார். இன்விடேஷன் இல்லாம யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. உள்ள சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்காரு. இந்த திட்டத்தை கொண்டு வந்ததற்காக தேங்க்யூ. அருமை நண்பர் ராமகிருஷ்ணனுக்கு மகசசே, நோபல் போன்ற பரிசுகள் எல்லாம் அணிவகுத்து வர இருக்கின்றன. கிருஷ்ணா, கிருஷ்ணா, இவர்தான் மாப்பிள்ளையா? தூக்கிட்டு வா, வீட்டுல வச்சுக்கலாம். ஒருத்தருக்கும் தெரியாம செய்யுங்க. நான் ஊரை கூட்டிட்டீங்களா? ஸ்டூபிட் இடியட்ஸ். சாரி சார். போயா தேங்காய் பொருள் தான் லைக் நீங்களா? நீங்க துரத்திட்டு போன நேரத்துல அந்த பொண்ணை யாரும் தூக்கிட்டு போயிருக்காங்க. அது யார் சார்? அது எனக்கு தெரியாம யாராவது வேலைக்கு வச்சிருக்கீங்க? சார் கிழக்கு வாசல் வழியா தேவஸ்தான வண்டி ஒன்று வெளியே போயிருக்கு. அவன் பேர் என்னையா? 7000 8,000? எங்கேயா இருக்கான் அவன்? யோ சேவக பெருமாள், ஐயா இங்க வா. இந்த இவங்க 2 பேருக்கு டீ காஃபி ஏதாவது கொடு. நீ வண்டி எடுத்துட்டு போயிடு. சரிங்கய்யா. நான் சொல்ற வரைக்கும் அங்கே இருப்பா நீ. இருக்கையா, வாங்க உள்ள இருங்க. சாப்பிட ஏதாவது கொண்டு வர. நம்ம டெல்லியில இருந்து வந்தது வெறும் கையோட போறதுக்குள்ள செய்து ராத்திரிக்குள்ள அவங்கள போடல, எல்லாமே தப்பாயிடும். சார் 3 வண்டி ட்ரேஸ் அவுட் பண்ணியாச்சு. ஒரு வண்டி மட்டும் தான் சார் மிஸ்ஸிங். கோயில்ல இருந்து ஆட்டோ கிளம்பும்போது மணி 7:45. இப்ப மணி 8:50. 1 மணி நேரத்துக்குள்ள ஒரு ஆட்டோ எவ்வளவு தூரம் போக முடியும்? சுமார் ஒரு 40-45 கிலோமீட்டர் போகும் சார். அதுவும் மதுரை ரோட்ல போனா தான் சார் அவ்வளவு ஸ்பீடா போக முடியும். ஆர்எஸ் மங்கலம் ரோட்லயோ இல்ல கிழக்கு ரோட்லயோ போனா அவ்வளவு ஸ்பீடா போக முடியாது சார். ரோடெல்லாம் ஒரு குழியும் மேடுவா பள்ளம். இந்த டவுனுக்குள்ள கூட்டத்தோட குடும்பம் மறைஞ்சிருக்கிறது அவனுக்கு பாதுகாப்பு. எங்க இருக்கான்? அதையும் நாங்க விசாரிச்சு தான் இருக்கோம் சார். நீ விசாரிச்சா ஜாயா இருப்ப, அது அவங்களுக்கும் தெரியும். நீ எங்கெல்லாம் விசாரிப்ப? ஹோட்டல், சத்திரம், சாவடி, அங்கெல்லாம் அவன் போயிருக்க மாட்டாயா? அதைத்தான் சார் நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீ யோசிச்சுக்கிட்டே இரு. அவங்க கிட்ட நிறைய காசு இருக்கு. கூட்டிட்டு போனவன் அவங்க கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு நம்ம கிட்ட இருந்து அவங்களை காப்பாற்றணும்னு நினைச்சா எங்க போயிருக்க? சாப்பிடுங்க. பயப்படாத,
நம்ம இவரை வச்சே தப்பிச்சிருவோம். பகல் முழுக்க இருக்கிறதுக்கு ஒரு இடமும் மதுரை போகிறதுக்கு ஒரு காரும் கேட்டு பார்ப்போம். 5000 ரூபாய் தரேன்னு பேசி பார்ப்போம். இப்பயே கிளம்பிட்டானே. கண்டிப்பாக மாட்டிப்போம். நம்மளை தேடுறது அந்த ஐபி ஆஃபீஸர் ஸ்டான்லி தேவசகாய். ஒரு ஆளை ஒரு வாட்டி தான் ஏமாற்ற முடியும். சாயங்காலம் வரைக்கும் தேடி சளைக்கட்டும். ஈவினிங் டூரிஸ்ட் டிராஃபிக் அதிகமானதும் அவங்களோட சேர்ந்து நம்மளும் தப்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ட்ரெஸ் மாற்றணும். அதுக்கும் நம்ம இவரு தான் கேட்கணும். சார் அவர் போலீஸ் ஆஃபீஸர். காலைல 5 மணிக்கே வந்திருக்காரு. மஃப்டியில் இருந்திருக்காரு. பாத்தியா நம்பகுமார், இவ்வளோ நடந்திருக்கு. டவுன் கிரைம் இன்ஸ்பெக்டர் நீ, உனக்கு ஒன்றும் தெரியல. சாரி சார். எவையா உனக்கு நம்பகுமார்னு பேர் வச்சா? நம்பவே கூடாது குமார்னு பேர் வச்சிருக்கணியா? சாரி சார். இந்த கேஸ்ல இன்ட்ரெஸ்ட்ல தேர்ட் பார்ட்டி யாரு? இந்த கேஸ் விசாரிச்ச முதல் ஆபீசர் யாரு? பேரு ராமநாதன் சார். ஸ்டேட் ஸ்பெஷல் பிரான்ச். இப்ப லீவ்ல போயிருக்காரா. எந்த ஊரியா அவனுக்கு? கடலூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் சார். அங்க விசாரிச்சுட்டேன். அவர் அங்க வரலையா? நல்லா இருக்கு சார். லோக்கல் டிஏஜி கிட்ட பேசி ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் நம்ம வேலையில பூந்து இவ்வளவு குழப்பறான்னா அவனை அனுப்பிச்சது யாருன்னு தெரியாம நம்ம பேசக்கூடாது. நம்பகுமார் சார் சொல்லுங்க சார். அவனுக்கு இங்க யாராவது தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க விசாரி. அவன் மொபைல் நம்பர் எப்படி? மூவ். சரிங்க சார். என்ன சார் ஆளே மாறிட்டீங்க? என்ன பண்றது, டியூட்டிக்கு தகுந்த ட்ரெஸ் தான். இப்ப நீங்க கல்யாண ட்ரெஸ்ல இல்லையா, அந்த மாதிரி தான். சார் சில வேஷங்கள் வாழ்க்கையில் ஒரு தானே சார் போட முடியும். அப்போ இது வேஷன்றீங்க. சார் எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் சார். சொல்லுங்க. நம்ம கிட்ட வந்துட்டீங்க. மாத்திக்கிறதுக்கு ஒரு துணி, இருக்கிறதுக்கு ஒரு இடம், போறதுக்கு ஒரு வண்டி, அவ்வளவுதானே? அவ்வளவுதான் சார். ஏற்பாடு பண்ணிடுவோம். அந்த டாக்குமெண்ட்ஸ் எங்க வச்சிருக்கீங்க? சார் அந்த மேரேஜ் டாக்குமெண்ட்ஸ் தானே சார்? அது 10 மணிக்கு வந்து கையெழுத்து போட்டவன கொடுத்துவாங்க சார். அது வாங்கிடலாம். ஆமா சார். அப்பதான் சார் எங்க கல்யாணத்துல இஷ்டம் இல்லாத சொந்தக்காரங்க வந்து தகராறு பண்ணாங்க. நல்லவா நீங்க காப்பாத்துனீங்க இல்ல? வந்தீங்க. சொந்தக்காரங்கண்ணா மாமனா? மாமா. போலீஸ்காரங்க நம்ம மாமாவடா. அவ்வளவு இலக்காரமா போச்சா? டேய் நானும் மாமா தாண்டா. ஆமா நான் லோக்கல் மாமா, அவன் டெல்லி மாமா. 6 மாசமா பின்னாடி சுத்தி ஊரா ஒரு பையனும் பொண்ணும் ஏமாத்திட்டு இருக்காங்க. போய் பிடிங்கன்றாங்க. நானும் சரித்திரத்தை நோண்டி எடுத்ததுக்கு அப்புறம் தேங்க்யூ வெரி மச், இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம் சொல்லி கேஸ் டெல்லியில வந்தவ கையில கொடுத்தேன். நான் என்ன ஊக்கையா சொல்றேன்? நான் என்ன ஊக்கையா சொல்றேன்? சொல்றா. யார் ராணி? யாரு சொல்றோம்? டெல்லியில இருந்து ஐபி வந்து தேடுற அளவுக்கு என்னடா தப்பு பண்ணி? அந்த டாக்குமெண்ட் எங்க? அதுல என்ன இருக்கு? அந்த டாக்குமெண்ட் என்ன பண்ணீங்க? சொல்றா. பைகவல கேட்ட டாக்குமெண்ட் என்னடா பண்ணீங்க? பாரு, நீ பக்கத்து ரூம் போயிட்டா இவன் அடிக்காம விசாரிப்பேன். நீ போவே. நீ சார் அவரே சொல்லிட்டார்ல, ஐயா குண்ணாகாது, நீ போ. ஏய் போகிறல்ல. ஆறு மாசத்துக்கு முந்தி கிளர்க் சண்முகத்தோட பையன் பேங்கர் ராமகிருஷ்ணனை பார்க்க போனான். இதுக்கு மேல நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா?